பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். கபில முனிவர் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். கபில முனிவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம். குதிரைகளில் அமுதத்துடன் தோன்றிய உச்ச ரவஸ் என்றும், யானைகளில் ஐராவதம் என்றும், மனிதர்களில் அரசனாகவும் என்ன அறிக. நான் யாருன்னு கேட்டால், குதிரைகளில் அமுதத்துடன் தோன்றிய உச்ச சிரவஸ், யானைகளில் ஐராவதம், மனிதர்களில் அரசனாப்பார். பார்க்கடலை அமுதத்துக்காக கடைஞ்ச போது அமுதத்துடன் வெளிப்பட்ட குதிரை உச்சை ரவஸ். ஐராவதம் இந்திரனுடைய யானை. தர்மத்தில் நிலைப்பற்ற அரசன். குடிமக்களை பாவங்கள்லேருந்து மீட்டு அற வழியில் நடத்தி செல்வான். எல்லோரையும் காப்பாற்றுவான். எனவே மனிதர்களில் அவன் சிறந்தவன். நான் ஆயுதங்களுள் வஜ்ராயுதமாகவும், பசுக்களுள் காமதேனுவாகவும், பிறப்பிப்பவரெடுத்து மன்மதனாகவும், பிறப்பித்தல்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பிறக்குது இல்லையா, அது மன்மதனுடைய கருணையினால், சர்ப்பங்களுள் வாசுகியாகவும் இருக்கேன். பகவானுடைய தேஜஸ், ததீசி முனிவரின் தவம், இது ரெண்டு சேர்ந்தது தான் வஜ்ராயுதம். தேவதைகள் மனிதர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கும் தெய்வீக பசு காமதேனு. குலம் தழைக்க உதவும் காமம் நியாயமானது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் உருவாகுது. அந்த காமம் நியாயமானது. எனவே மகப்பேற்றுக்கு உதவும் மன்மதனும் பகவானுடைய விபூதியாக இருக்கார். மன்மதனும் இறைவனுடைய ஒரு விபூதி. ஊர்ந்து செல்லும் பிராணிகளுக்கு அரசன் வாசுகி, பகவானுடைய பக்தர். நாகங்களுள் அனந்தனாகவும், ஜல தேவதைகளுக்குள்ள வருணனாகவும், பித்ருக்களில் அரியமாவாகவும், அடக்கியாழ்போரில் யமுனாவும் நான் இருக்கேன். பகவான் தன்னை பற்றி சொல்லும்போது நாகங்களுள் அனந்தனாகவும், ஜல தேவதைகளில் வருணனாகவும், பித்ருக்களுள் அரியமாகவும், அடக்கியாழ்போரில் யமனாகவும் நான் இருக்கேன். அனந்தன் மகாவிஷ்ணு சயமான ஆதிசேஷன். வருணன் மேற்றிசை திக்பாலன், விண்ணிலும் மண்ணிலும் ஆதிக்கம் உள்ளவன். அரியமா முன்னோர்களில் முதல்வனானவன். பித்திருக்கணங்கள் எழுவருக்கும் தலைவன். யார்? அரியமா. யமன் இவன் அளிக்கும் தண்டனை நியாயமாக, தர்மமாக, நன்மை செய்வதாக, பாவத்தை போக்குவதாக இருக்கும். நான் தைத்தியர்களுள் பிரகலாதன். காலம் கணிப்பவர்களுள் காலம், விலங்குகளுள் சிங்கம், பறவைகளுள் கருடன். எல்லாமே உயர்ந்த நிலை. தைத்தியர்கள் திதியின் வம்சத்தில் பிறந்த அசுரர்கள். காலம் கணிதக்கலைக்கு ஆதாரம். சிங்கம் ஆற்றல் துணிச்சல் மிக்கது, விலங்குகளின் அரசன். கருடன் பகவானின் பக்தர், பராக்கிரமம் படைத்தவர். இப்படின்னு அற்புதமாக சொல்லிக்கிட்டே போகிறாரு அர்ஜுனன்கிட்ட.